தேனியில் நடைபெற்ற அம்மா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்ட கழக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். 5000த்திற்கும் மேற்பட்டோருக்கு நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டன. கழகத்திற்கு பன்னீர்செல்வம் விளைவித்த துரோகத்தை சுட்டிக்காட்டி சட்டமன்ற உறுப்பினர்கள் உரையாற்றியது பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா உத்தரவுப்படி மாண்புமிகு அம்மாவின் 69வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றது. தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் நடைபெற்ற அம்மா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள வருகை தந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு தங்க தமிழ்ச்செல்வன், டாக்டர் கதிர் காமு, திரு STK ஜக்கையன் ஆகியோருக்கு பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அங்கு நடைபெற்ற கூட்டத்தில் மாண்புமிகு அம்மாவின் சாதனைகளையும் பன்னீர்செல்வம் கழகத்திற்கு செய்த துரோகங்களையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எடுத்து கூறினர். அன்னை டிடிவி தினகரன் கூட்டு போய் மாண்பு கழகத்துடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய சின்னம்மா அவர்களுக்கு சொல்லி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக கொண்டு வந்து 3 தடவை முதலமைச்சராக வச்ச பிறகு இந்த இயக்கத்தை காட்டி கொடுத்துட்டு பாரியா சத்தியமா ஆன்மா மன்னிக்காது. முதல் அரசாங்க விட்ட காடி அரசாங்க வீட்டில் எவனாலும் கட்சி கொண்டு போகக்கூடாப்பா சொல்லுவாங்க. அரசாங்க வீட்டில் கட்சி கூட்ட எவனாலும் போடுவானா? உண்மையிலே நீ கட்சி நடத்தணும்னு சொன்னா அந்த வீட்டை காலி பண்ணி வெளியே வா. ஒரு வீட்டை போட்டு ஆபீஸை போட்டு நடத்து. நாங்க கூட்ட அரசாங்க வீட்டில் உட்கார்ந்துக்கிறவே நீ கட்சி கூட்டம் நடத்துவே நாங்க வேடி பார்த்துட்டு இருப்போம். என்ன நியாயம் இது? பல்வேறு சோதனைகளுக்கு பின்னால் நம்முடைய அதிமுகவை ஆளுங்கட்சி என்ற அந்தஸ்தை 32 ஆண்டுகளுக்கு பின்னால் ஒரு ஆளுகின்ற கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர முடியும் என்ற பெருமையை பெற்றுத்தந்த தங்க தலைவிதான் புரட்சி தலைவி அம்மா அவர்கள். அம்மா பிறந்தநாள் விழாவையொட்டி 5000 பேருக்கு வேட்டி, சேலை உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன.